Hey hi, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா self draping saree draping எப்படி நமக்கு நாமளே பண்ணிக்கிறதுங்கற வீடியோ பார்க்க போறோம். saree drapingக்கு நமக்கு தேவையானதெல்லாம் பெருசு சின்னது சைஸ்ல இருக்கிற சேஃப்டி பின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சாரியோட டக்கின் பார்ட் தெரியலனா உங்களோட பல்லு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. பல்லு உங்களோட லெஃப்ட் சைடுல வெச்சுக்கோங்க. அதோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் வந்து உங்களோட டக்கின் பார்ட் ரைட் சைடுல ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணின சாரியை உங்களோட ஹைட்டுக்கு நீங்க ஸ்லிப்பர் வேர் பண்ணுவீங்கன்னா ஸ்லிப்பர் வேர் பண்ணிக்கோங்க. வேர் பண்ணிட்டு சாரி கரெக்ட்டா உங்களோட வேஸ்ட் லைன்ல டக்கின் பண்ணுங்க. ஈவனா ஃப்ளாட்டா உள்ள டக்கின் பண்ணிக்கலாம். பேக்லயும் அதே மாதிரி டக்கின் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் இப்படி ஃப்ளாட்டா டக்கின் பண்ணி இங்க வரைக்கும் ஸ்டாப் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களோட பல்லு பார்ட் எடுத்துக்கோங்க. அது செகண்ட் ரவுண்ட் சுத்தி எடுத்துக்கோங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு ஹாஃப் ஒரு சப்போர்ட் இங்க வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். பல்லுவை லெஃப்ட் சைடுல இருந்து ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. லெஃப்ட்ல என்னோட லிட்டில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் சப்போர்ட்ல பிடிச்சிருக்கேன். அண்ட் தென் வந்து சிசர் பொசிஷன்ல என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர்ல ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் 7 to 8 ப்ளீட் வைக்க போறேன். இது 7 to 8 ப்ளீட் நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி ப்ளீட் எடுத்துட்டு அதை இப்படி செக்யூர் பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ஃபுல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்படி ஷோல்டர்ல இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சமா இந்த இடத்துல பின் போட்டுக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீட் எடுத்துக்கலாம். ஏற்ற மாதிரி லென்த் வச்சு பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளீட் எவ்வளோ தூரம் லென்த் வரணும்னா நம்மளோட மிட் காஃப் லென்த் வரைக்கும் வரணும். ஸோ அது ஷோல்டரில் பின் பண்ண போகிறேன். ஷோல்டர் பின் முடிஞ்சதுக்கப்புறமா செஸ்ட் ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீட் சென்டராக வைங்க, அப்போ தான் சைட் கவரேஜ் இருக்கும். சைடில் ரஃபாக சொருகி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாரி எடுத்து இங்கே ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ சைடில் க்ராஸாக வச்சுட்டு கரெக்டாக உங்கள் பெல்லி பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பின் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பின் போட போகிறேன். இப்போது சென்டர் ப்ளீட் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட் பண்ணுறதுக்கு ரைட் சைட்லேருந்து ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே கிட்டேருந்து நம்ம இங்கேருந்து ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு நடக்கும்போது தடுக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இவ்வளோ தூரம் விட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக அந்த சென்டர் லைன் வரும். இங்கே 7 ப்ளீட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீட்ஸ் ஒரே இடத்துல வைக்காமல் இப்படி ஸ்டாக்கிங் மெத்தடில் வைக்கிறேன். அதனால நமக்கு பல்ஜியாக தெரியாது. வச்சு இங்கே உள்பக்கமாக பின் பண்ணிக்கிறேன். இப்போ ஹாஃப் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த சாரியை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி இப்படி க்ரன்ச் பண்ணிங்கன்னா கிறிஸ்பாக இந்த ப்ளீட் கரெக்டாக நிற்கும். இந்த இடத்துல உள்பக்கமாக வச்சு இன்னொரு பின் போட்டுக்கிறேன். இப்போது அடுத்த லென்த் இந்த கீழே இருக்க பார்ட்டு அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
இப்போது ஈவனான சென்டர் ப்ளீட் கிடச்சிருச்சு. செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இது மாதிரி ஃப்ளாட்டாக கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு லிஃப்ட் பண்ணுங்கள். நாம் எப்படி நிற்போமோ அதுக்கேற்ற மாதிரி டைட்டாக காலை உள் பக்கமாக வச்சுக்கோங்க. இப்படி ப்ராடாக வைக்க வேண்டாம். உள் பக்கமாக வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு பின் போட்டுக்கலாம். இது மாதிரி ஸ்லிம் ஃபிட்டாக வரும். இப்போ ஃப்ளாட்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டாக இப்படி ஃப்ளோர் லென்த்துக்கு வச்சு இன்செர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம சாரி ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ரொம்ப எம்போஸ்டாக இருக்கும், இங்கெல்லாம் செட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னரை பவர் கம்மியாக வச்சுட்டு நமக்கு நாமளே இப்படி அயன் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா செட் ஆகிருக்கும். நம்ம அயன் பாக்ஸில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ளாட்டாக நல்ல கர்வாக நல்லா கிடைக்கும் நமக்கு. இதை வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஈஸியாக செல்ஃப் ட்ரேப்பிங் எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இது மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.